மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் எம்புட்டு வருஷமாச்சு நான் பிறந்த வீட்டுக்கு வந்து. என்ன செய்யறது, நமக்கு வர ஆசைதான். ஆனால் மதியம் இறக்கும்போல வீட்டுக்குள்ள வந்தாலே அப்படியே சிந்தமிழா பேசும். அப்புறம் பேசாம என்ன செய்வாங்க, நம்ம செஞ்சது அப்படித்தானே. சரி சரி, எப்படியும் வந்தாச்சு. இன்னைக்கு அசிங்கப்பட போகிறது உறுதி. அதுக்கு வெளியே ரெண்டுக்கே இருக்கணும். வா வீட்டுக்குள்ள போய் அசிங்கப்படுவோம். தப்பி தவிர வெளியில் யாரும் வந்தாங்க ரோட்டில் வச்சே நம்ம கேவலப்படுத்திடுவாங்க. உள்ள நட. கடவுளே, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ரொம்ப வருஷம் கழிச்சு என் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்லபடியா எல்லாம் சுமூகமா முடியணும். எங்க அண்ணன் என்கிட்ட நல்லபடியா பேசணும். இன்னைக்கு விளக்கு மாத்திர அடிக்க போறாங்களோ இல்ல செருப்பு கொண்டு அடிப்பாங்களோ ஒன்னும் தெரியல. ஐயோ பயமா கடத்திட்டீங்க வீட்டுக்குள்ள போறதுக்கே. இம்மா இம்மா அண்ணே மதனி கொஞ்சம் சத்தமா தான் பேசு. என்கிட்ட பேசுற மட்டும் நல்ல வாழ்வாள்னு கத்துற. இப்படி கூப்பிடுறது எனக்கு கேட்கல, அவங்களுக்கு கேட்க போகுது. உங்க வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருங்க. உங்க வாயினாலதான் இப்படி வந்து நிக்கிறேன். பேசாம அமைதியா இருங்க. அப்பா இதுக்கிட்டே நான் வரலன்னு நீ ஏன் வந்துட்டேன்னு என்னைய கூட்டுக்கு வந்துட்டு சும்மா டார்ச்சல கொடுக்குறேன். அண்ணே மதனி வீட்டுக்குள்ள வந்து கத்தி கிடக்குறது. அத்தாடியாத்தே வந்துருச்சு அந்த கிழவி. இந்த கிழவியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். பார்க்கத்தான் வயசான பொம்பளை, ஆனா ரவுடி ரவுடி பொம்பளை ரவுடி. அம்மா நான் தான்மா ராணி வந்திருக்கேம்மா. நல்லா இருக்கியாம்மா? அம்மாவா? யாருக்கு யாருடி அம்மா? யாருக்கிட்ட நீ வீட்டுக்குள்ள வந்த முதல்ல? நீ திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருவீங்களா? வீட்டு திறந்து கிடந்தா? ஏம்மா என்னம்மா இன்னும் உனக்கு என் மேல இருக்க கோவம் போலையாம்மா? செருப்பு ஒன்று அடிச்சு விடுவேன். யாரை பார்த்தா அம்மா அம்மான்னு இருக்க? உனக்கு நான் அம்மாவா? அத்தாடி அவளுக்கே செருப்புன்னு நமக்கு விளக்கமாறா? இவளா இந்த பிச்சைக்காரி இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? ஏம்மா ஏமா என்ன என் மேல கோவமா இருக்க? உன் காலில் விழுந்து கேட்குறேம்மா, என்ன மன்னிச்சிருமா. இவ்வளவு திமிர் இருந்தா வீட்டுக்குள்ள வந்ததும்லாப்ல டிராமா வேற பண்ணிட்டு தராளா? அச்சி எந்திரடி. நீ காலில் விழுந்தாப்புல உன்னை மன்னிச்சிருவனா? நீ செஞ்சதெல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா? மரியாதை எந்திரிச்சிரு. அத்தை ஏதோ தெரியாம நடந்து போச்சுத்த. அதுக்கு எதுக்கு இன்னும் கோவமா இருக்கீங்க? மன்னிச்சிருங்க அத்தை. நாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லாமதே வந்திருக்கோம். வாயமுடுறா ஏலே வாயமுடுறா. அத்தை செத்தனுக்கிட்டு யாருக்கு யாரா அத்தை? அவளே என் மகளிர்னு சொல்லிக்கிறேன். நீ யார அத்தை ஓடுற அத்தை? இது எதிர்பார்த்தது தானே. இந்த சொன்னா கிளவி நம்மளை இப்படி கழுவி ஊத்துன்றது தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்ம சும்மா தான் நம்ம பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவா. நீ வந்து மன்னிப்பு கேளு அது திண்டுவா. அதுக்காக நான் வாய திறந்தேன். அந்த கிளவி ஆரம்பத்திலேயே பயங்கரமா காட்சி ஊத்துது. ஏமா இம்பட்டு வருஷம் ஆகி கூட உனக்கு எங்க மேல இருக்க கோபம் தீரலையம்மா? ஏமா இப்படி இருக்க? நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். ஏய் யார் நீங்க? எதுக்காக எங்க வீட்டு வந்திருக்கீங்க? நீங்க மரியாதை விட்டு வெளில போயிருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே பெரிய துக்க நிகழ்ச்சி. இதுல நீங்க சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்ல வந்திருக்கீங்களாக்கும்? சொன்னா நம்பர் 2 வந்துருச்சா? அத்தாடி மாமியால மருமகள் எங்கிட்டத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்தாங்களோ தெரியல. ரெண்டும் கலண்டகப்பையா இருக்கு. அது சொன்னா 1 இது சொன்னா 2 இருக்கு. அத்தாடி அத்தே இந்த வீட்டுல எப்படித்தான் மச்சினை குடியிருக்காப்லையோ தெரியல. மதினி என்ன மதினி, அம்மாதே ஏதோ வயசானவங்க புரிஞ்சுக்கிறாம பேசுறாங்க. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மதினி. உங்க மருமக ஆளாயிருக்கா மதினி, அதை சொல்றதுதான் வந்த மதினி. என்னது என் பேத்தி வயசுக்கு வந்திருக்காளா? அதான் நான் என்னடான்னு கேட்டேன். எலி என்னடா துணி இல்லாம போகுதுன்னு. ஓ மக உக்காந்துட்டாந்து இங்க வந்திருக்கியா? இத்தனை நாள் அன்னை வீடு இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியல? ஆத்தா இருக்கிறது கண்ணு தெரியல? மதினி இருக்கிறது கண்ணு தெரியல? இப்பத்தே கண்ணு தெரிஞ்சுச்சாக்கும். தெரிய முடியும் நீ காரியவாதின்னு. உனக்கு காரியம் நடக்கணும்னா தானே வருவ. இல்ல மதினி நான் வரணும்னு தான் நினைப்பேன். நீங்க தான் எனக்கு கண்டாலே எரிஞ்சு விழுவீங்க. எதுக்கு என்னால உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் சொல்லிதான் நான் வரல மதினி. அப்படியா? மதினி டென்ஷன் ஆகக்கூடாது இத்தனை நாள் வீட்டுக்கு வராம இருந்தியா? அப்ப இப்ப மட்டும் என்ன இதுக்கு இங்க வந்திருக்க நீங்க? அதே மாதிரி ரோட்ல வரவனையா கூப்பிட்டு குச்சி கட்ட சொல்லு. நாங்களாம் வர முடியாது. கிளம்பு. ஏக்கா என்னங்கக்கா நீங்க இன்னும் பழசமா இருக்காம இருக்கீங்கக்கா. ஏதாவது நாங்க தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கக்கா. உங்க மருமக வயசுக்கு வந்திருக்கு. நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும் வைக்கணும். அக்காவா? யார் அக்கா உனக்கு? நீ என் கூட பிறந்தியா இல்ல நான் கூட பிறந்தனா? இல்ல உங்க ஆத்தால எங்க ஆத்தாலும் கூட பிறந்தாங்களா? குடியார் பையன் அக்கான்ற உன்னால தாண்ட குடும்பம் பூரா பிடிக்காக வந்தது காரணமேவும். இந்த சொன்னா 1 வந்துச்சு, இப்ப சொன்னா 2 வைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வாயை திறக்கவே கூடாது நம்ம. மரியாதையை வீட்டை விட்டு 2 பேரும் வெளியில போயிருங்க. இதுக்கு மேல இங்க நின்றீங்க மானம் கெட்டு போயிருங்கட்டு. சரிம்மா நான் கிளம்புறேம்மா. நான் சொல்ல வேண்டியது என் கடமை. 1000 இருந்தாலும் தாய் மாமன் கிட்ட தான் முதல்ல சொல்லணும். அதனாலதான் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி வந்தேன். எங்க அண்ணனை கூட பார்க்க விடாம என்னை அனுப்புறீங்க. சரி பரவாயில்ல. மதினி அண்ணன் கிட்ட சொல்லிருங்க உங்க மருமக வயசுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. நான் வரேன். வராத அப்படியே போ. ஏய் இந்தாடி நீ கொண்டு வந்து குப்பி எடுத்துட்டு போ. யாருக்கு வேணும்? இல்ல மதினி அது ஒரு மரியாதைக்கு நான் வாங்கிட்டு வந்தது. இருக்கட்டும் மதினி பரவாயில்ல. மரியாதை எடுத்துட்டு போயிரு. இல்லைன்னா ரோட்ல எரிஞ்சு விட்டுரும் பாத்துக்க. யாருக்கு வேணும்? 3 வாழைப்பழமும் 2 ஆரஞ்சு பழமும் சாத்துக்குடி பழமும் நாங்க நாக்க தொண்ணாந்து விட்டா உட்காந்துருக்கோம். எடுத்துட்டு போடி மரியாதையா. வந்துட்டான் அம்மான்னு ஒம்மான்னு. இது இப்படி விடக்கூடாதே. ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்றது? யோசிச்சுட்டு உட்காருவோமா இல்லை உட்காந்து யோசிப்போமா? மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசுறோம். முண்டாஸ்காரி கேட்டா அப்படித்தான் நம்மள மூட்டை கட்டிடுவா. அம்மா ஃபர்ஸ்ட் அக்காவை கூப்பிடுமா? அம்மா என்னமாச்சு? ஏமா இப்படி கோவமா பேசுற? அம்மா நீ முதல்ல அக்காவை கூப்பிடுமா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எதுக்கு இந்த பிள்ளை இப்படி பேசுன்னு தெரியல. அங்கம்மா மெதுவா பேசு. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். எதுக்கு இப்ப தேவையில்லாம உங்க அம்மா கிட்ட மூஞ்சிய காட்டுற? அப்படி இல்ல கேட்கறத கேட்டுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி நம்ம எந்த விஷயத்த கேட்கணுமோ அந்த விஷயத்த கேட்டுதான் ஆகணும். என்னங்கம்மா கூட்டியா?
ஆமாக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னாச்சு அங்கம்மா, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கு? என்ன பிரச்சனை? சொல்றேன்க்கா. ஏக்கா, உனக்கு டெலிவரி ஆச்சுல, அப்போ உனக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சு? ஒரு குழந்தையா, 2 குழந்தையா? இது என்னடி கேள்வி? எனக்கு ஒரே குழந்தை தான், நம்ம சின்ன பொண்ணு மட்டும்தான், ஏன் அதை கேட்குற இப்போ? ஐயோ கரெக்டாக கேட்குறாளே, அந்த சோசியல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரோ? உண்மையை சொல்லுக்கா, எதையும் மறைக்காத. எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. உனக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சு? எதா இருந்தாலும் பரவாயில்ல. இதுல என்னடி இருக்கு உண்மையை சொல்றதுக்கும் பொய் சொல்றதுக்கும்? எனக்கு பிறந்தது ஒரு குழந்தை தான், இதை மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் நான் மறைக்க போறேன்? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, வெயிட் பண்ண சொல்றேன் நானு. அம்மா நீ சொல்லுமா, அக்காவுக்கு எத்தனை குழந்தைமா பிறந்துச்சு? அவளுக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சு எனக்கு எப்படி தெரியும்? அவள் தான் கல்யாணம் கட்டிட்டு ஓடி போனவதேன். அவளுக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற? அம்மா போதும்மா, நீ ரொம்ப நடிக்காத. உனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலேம்மா. இங்க பாருங்க சம்மந்தி, ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு, இவளுக்கு பிறந்தது 2 பிள்ளையா, ஒரு பிள்ளை கிடையாதான். அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. வேற ஒன்றும் சொல்லல அவரு. எல்லா உண்மையும் உங்க அம்மாட்ட போய் கேளு, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூட இவளுக்கு பிறந்தது 2 குழந்தைன்னு உறுதியை அடிச்சு சொல்றாரு. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிவிடுங்க. தேவையில்லாத குழப்பத்தை குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிருக்காம எல்லாரும் மண்டை பிச்சுக்கிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கு. அவரனாருனா மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாம முதல்ல இளையவிலை கட்டி கொடுத்துட்டீங்கன்றாரு. இளையவிலை எங்க இருக்கு, யாரு என்னன்னே தெரியல. உங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ன்றாரு. அது வந்து சம்மந்தி, என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்னமா சொல்றீங்க, அம்மா என்னமா சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு மட்டும் இல்லக்கா, எங்களுக்கு தான் புரியல. இதுக்கு எல்லாம் அம்மா தான் பதில் சொல்லி ஆகணும். எப்பா சொன்னவே நல்ல வேலை சோசியக்காரன் முழுசா உண்மையை சொல்லாம உங்க அம்மாட்ட போய் கேளு மட்டும் சொல்லியிருக்கேன். சொல்லுமா, இன்னும் எதுக்குமா அமைதியா உட்காந்துருக்க? சொல்லுமா, என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு? அது ஒன்றும் இல்லைங்கம்மா, இவ டெலிவரி அன்னைக்கு தான் உனையும் டெலிவரிக்கு சேர்த்துருந்தோம். 2 பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் தான் சேர்ந்துருந்தீங்க. என்னம்மா சொல்ற? எனக்கும் அங்கம்மாவுக்கும் ஒரே நாள் டெலிவரியா? அது நான் இருந்த ஆஸ்பத்திரியில் நீங்களும் இருந்தீங்களா? ஆமாம்மா, எனக்கே தெரியாது. அங்கம்மாவை அட்மிட் பண்ணிட்டு கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும்னு சொல்லி தம்பிகிட்ட கொடுத்து விட்டாங்க. அவர் எல்லாம் வாங்க போயிருந்தாரு. நான் தான் அங்கம்மா கூட இருந்தேன். சரி தம்பி வருது அவர் தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு டெலிவரிக்கு ஒரு பொண்ணை வந்து வழியோட கூட்டு வந்தாங்க பிரசவத்துக்கு. யார் என்னன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா உள்ள அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? யாரும்மா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, என் மக தங்கம்மா தான். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும். அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அது என் மக தங்கம்மான்னு எனக்கு தெரியும். என்ன சம்மந்தி சொல்றீங்க நீங்க? ஆமா சம்மந்தி, இவளுக்கும் டெலிவரி ஆயிடுச்சு, அவளுக்கும் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 1000 தான் இருந்தாலும் அவள் என்னை ஏமாத்திட்டு ஓடி போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் பெத்த பிள்ளை இல்லையா? அவள் ஒரு டெலிவரிக்கு வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் மனசு எப்படி கேட்குன்னு சொல்லுங்க. அதனால தான் அவளையும் ஒரு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மயக்கத்தில் இருந்தா. அந்த நேரம் தான் இவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 2 குழந்தைன்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? அப்பனா அக்காவுக்கு 2 குழந்தை பிறந்தது உண்மையா? ஆமாம்மா, அந்த சோசியக்காரர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அக்காவுக்கு 2 குழந்தை தான் பிறந்துச்சு. ஏமா என்னம்மா சொல்ற? ஏமா இத்தனை நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல நீ இதை பத்தி? எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சாமா? ஆமாடி தங்கம், உனக்கு 2 குழந்தை தான் பிறந்துச்சு. அப்ப எங்கம்மா என் குழந்தைய? ஒரு குழந்தை தானம்மா எனக்கு பிறந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற அந்த ஆயா பொம்பளை உனக்கு 2 குழந்தை பிறந்ததுல ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் உன் குழந்தைய திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி. அந்த நேரம் உங்க வீட்டுக்காரும் இல்லை பக்கத்தில், அவர் எங்கேயோ போயிருந்தாரு. என்னம்மா சொல்ற? அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கு அந்த விஷயம் தெரியாதா? தெரியாதுமா, அவருக்கு தெரியாது. நான் தான் சொல்லிட்டேன் அந்த டாக்டர் கிட்ட, தயவு செஞ்சு இந்த உண்மையை சொல்லாதீங்க. நான் அவளை பெற்ற தாய் தான். பச்சை பிள்ளைய உயிரோடு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா எந்த தாய் தான் எப்பனாலும் தாங்க முடியுமா உண்மையை? நீ பச்சை உடம்புக்காரியா இருக்க. அந்த அதிர்ச்சியில் உனக்கு எதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது? அதனால தான் நான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, நான் பெத்த பிள்ளை உனக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா? அட கடவுளே, எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அதுலயும் ஒரு குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எதுக்குமா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? நீயே அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிருக்கலாமா? சொல்லியிருக்கலாமா? நீயும் பச்சை உடம்புக்காரி. ஏற்கனவே உனக்கு உங்க அக்கானா ரொம்ப உயிர். அவளை பார்த்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு செஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த அதிர்ச்சியில உனக்கு எதாவது ஆயிரும் சொல்லிதாமா நான் சொல்லல. ஐயோ கடவுளே, பச்சை பிள்ளை பிறந்த பிள்ளையே எந்த இடவிட்ட சிரிக்கி தூக்கிட்டு போனா? அவளா நல்லா இருப்பாளா? அவளை நாசமாத்தையும் போவா. அந்த பிள்ளை இப்ப எங்க எப்படி இருக்கோ என்னன்னு தெரியலையே. ஆனா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ சமந்தியம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. 1000 இருந்தாலும் அந்த பொம்பளை குழந்தை இல்லாத பொம்பளையா. அந்த பொம்பளைக்கு 10 வருஷமா குழந்தை இல்லையா. ஏதோ ஒரு ஆசையில தூக்கிட்டு போயிருச்சு. கண்டிப்பா நல்லபடியாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைய. அதனால எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும். ஆனா எங்கதான் இருக்க என் பேத்தியான்னு தெரியல. அட கடவுளே, நான் தான் சொன்னேன் இல்ல மதினி, அந்த சோசியக்காரு கரெக்டா எல்லாத்தையும் புட்டு வைப்பாருன்னு சொல்லி. ஆமா மதினி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எம்பிட்டு விஷயம் நடந்திருக்குன்னு பாருங்க. இது நாங்க திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நாம ஏதோ ஒத்த பிள்ளைய பத்து வச்சிருக்காங்க, நல்ல சொத்து கூட நம்ம மகனுக்கு தான் வந்து சேரும் நம்ம நினைச்சோம். கடைசியில பார்த்தா இன்னொருத்தி கூட பிறந்து இருக்கான்றாங்க. அவ ஒரு நாள் சொத்துக்கு வந்து நிக்க போறாளே. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. அங்க ஒரு பிள்ளைய காணாமட்டு தவியா தவிச்சு கிடக்கு பெத்த தாயி. நீ என்ன நடந்தா சொத்துக்கு பங்குக்கு ஆள் வந்துருவாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்க. உனக்கு ஓம் பிரச்சனை, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. என்னங்க இது இப்படி சொல்றாங்க? அப்பனா சின்ன பொண்ணு கூட பிறந்த ஒரு பொண்ணு இருக்கா? அதான் தெரியல பரமு. அந்த பிள்ளை உங்களை மாதிரி தான் இருக்குமா? ஆமாங்க, நாங்க சித்தி பொண்ணு பெரியம்மா பொண்ணு நாங்களே ஒரே மாதிரி இருக்கோம். அப்போ அவங்க ட்வின்ஸ் பேபியா பிறந்திருக்காங்க. அப்போ அவளும் எங்களை மாதிரி தானே இருப்பா?
ஐயோ கடவுளே, என் பிள்ளை எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. அக்கா அழுகாதக்கா, எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும்க்கா. நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. என்னைக்குனாலும் நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வந்து சேரும்க்கா. மனசு கேட்க மாட்டேங்குது எங்கம்மா. என் பிள்ளை எங்க எப்படி இருக்காளோ என்ன செய்யறாளோ தெரியலையே. அட கடவுளே, இத்தனை வருஷமா என் பிள்ளையை பிரிஞ்சா இருக்கேன் நானு. சரி சரி விடு விடு, ஆனது ஆகி போச்சு, போனது போய் போச்சு. இப்போ புலம்பு என்ன ஆக போகுது விடு. நல்ல வேலை அந்த ஒத்த பிள்ளைய வச்சுட்டு போனாலே அதையும் சேர்த்துக்கு போகாம உன் பிள்ளை என்னைக்குனாலும் உன்னை தேடி வரும். நீ ஒன்றும் கவலைப்படாத. சங்கராவரத்து கருப்பன் கோயில போய் வேண்டிக்க. கருப்பா என் பிள்ளை என்னை தேடி வரணும், என்னைக்குனாலும் உன் கோயிலில் கடா வெட்டி சிறப்பு கொடுக்குறேன்னு வேண்டிக்க. நல்லபடியா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாக்கா, அத்தை சொன்ன மாதிரி வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க இருந்தாலும் உன்னை தேடி வரும் நம்ம பிள்ளை. அடுத்து இப்போ இருக்க வேண்டியது நம்ம வேலையை பார்க்கணும்க்கா. சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்டு வந்திருக்கோம்க்கா. என்னம்மா சொன்னாங்க கல்யாணத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையை மட்டும் உங்க அம்மாட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு குழப்பத்தை தீர்த்துக்கிட்டு வாங்க. நானே ஒரு பரிகாரம் சொல்றேன், அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு முகூர்த்தம் தேதியும் குறிச்சு தரேன், கோயிலில் வச்சு தாலி கட்டிக்கணும்னு சொல்லிட்டாரு அவரு. ஆமாக்கா, இந்த பரிகாரம்லாம் செய்யற வரைக்கும் மாமாவை கொஞ்சம் கோளாரா இருக்க சொல்லு. ஏன்னா சாதகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு கண்டம் இருக்கான், அந்த கண்டம் அந்த பிள்ளைய ஒன்றும் செய்யாதா, அவங்க பெத்ததாக்கணத்தையும் பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சுன்னா நல்லதுன்றாரு. அட கடவுளே, அவர் வேற இந்த நேரம் பார்த்து வெளியூர் போயிருக்காரு. அதான் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வருவியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஊருக்கு போயிருவீங்கிட்ட கண்டதெல்லாம் சொல்லாத. அவன் பாவ அங்க இருந்து எடுத்து யாருக்க பிறக்க ஓடி அந்த கிருப்பேன் பத்திரப்பட்டுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுமையா சொல்லிக்கலாம். பித்தாரக்கல்லி விறகு வெட்ட போனாலாம் கத்தாளம் உள்ள கொத்தோட கொத்தி பிடிச்சான். ஆஹாஹாஹா, எப்படி பாரு என் மாமியார் பொம்பளை இத்தனை நாள் என் மகளை கண்டா பிடிக்காது, அவ ஏமாத்திட்டு போயிட்டா, என் குடும்ப மனத்தை வாங்கிட்டு போயிட்டா, என் புருஷனை கொண்டு போயிட்டா அப்படின்னு எம்பிட்டு நட்டு நடிச்சுக்கிறிச்சு மட்டும் வருஷமா. கடைசியில மகளுக்கு எவ்வளவு வேலையெல்லாம் பார்த்து ஆஸ்பத்திரியில கூட இருந்து துணைக்கி இருந்து தொண்டுதம்லாம் பண்ணியிருக்கு. அது நீங்க என்ன அம்மா உலகத்துல தப்பு பண்ணிட்டாங்க சொல்லுங்க. பெத்த பிள்ளை அந்த நிலைமையில இருக்கும்போது எந்த தாயிட உதவி செய்யாம இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். பெத்த மனசு கேட்குமா? நான் உதவி செஞ்சது தப்புன்னு சொல்லல, செய்யட்டும். அப்புறம் அந்த எங்க கிட்ட நடிக்கணும், அவ அப்படி செஞ்சுட்டா இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி இத்தனை வருஷம் எதுக்கு நடிச்சு கிடந்துச்சு. அப்ப மனசுல இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில வேஷம் கொடுக்குறச்சாக்கும். இப்ப என்னமா ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பு பண்ணிவிட்டாங்க அவங்க. அதுக்காண்டி பெத்த பிள்ளை அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது எந்த தாயினா வேடிக்கை பார்த்துக்க முடியுமா? அதுல என்ன இருக்கு? அவங்க என்ன பண்ணா பெரிய உண்மையை மறைச்சிட்டாக. அவங்களுக்கு தெரிஞ்சதே யாரும் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப எங்களை பூரா எத்தனை முட்டாளாக்கி தானே வந்திருக்கு கிளவி. உண்மையை சொல்லாம அப்ப வாய மூட்ரி, என்ன கிளவி கிளவின்னு பேசி தர்ற? நானும் பார்த்து ஓவரா பேசி தர்ற. ஆமாடி, என் மகளுக்கு நான் உதவி செய்யத்தையும் செய்வேன். செய்யாம இருக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நாளைக்கு ஓ மகளுக்கு ஒன்று நீ செய்யாம விட்டுருப்பியா? அப்படி உண்மையை சொல்லிட்டாதே அவளை கண்டாலே காங்க கதை வடைக்கிற. என் ரெண்டு பிள்ளையும் பார்த்தாதே உனக்கு அப்படியே இப்படித்தான் இருக்குமோ தெரியல. அப்படியே குறிச்சு கொட்டி கிடக்க. உங்ககிட்ட அப்படி உண்மை சொல்ல முடியும் நானு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்புறம் என்கிட்ட ட்ராமா பண்றீங்க. அவர் ஒரு இழிச்ச வாங்கன்னு சொல்லி அவருக்கு நடிக்கிறது அப்படியே ஒன்று மாதிரி என்கிட்ட சொல்லல, உங்க மகன் கிட்ட சொல்றதுக்கு என்ன? விரும்ப சம்பந்தி அவங்களே வருத்தத்துல இருக்காங்க எல்லாரும். நீங்க வேற இந்த நேரத்துல வெந்த பொண்ணுல வரல பாத்துற மாதிரி பண்றீங்க. சரி மதினி, இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்காதீங்க மதினி, விடுங்க மதினி. இதோட அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். சின்ன பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். புள்ள வா வந்து ஆளுக்கட்டு வரைக்கும் போய் ரெண்டும் அப்படியே உட்காந்துருக்கு இடிஞ்சு போய் அது கல்யாணத்தை நடத்துறதை பார்க்கணும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல ஊதி பேசாய் சண்டையாக்காதீங்க, விடுங்க. ஆமா ஆமா, எனக்கு அதான வேலை. அதனால நோண்டி விஷயத்தை பூரா பெருசாக்கி சண்டையில் போட்டு வடிச்சு வைக்கிறது. நான் தானே குடும்பத்துல குட்டி காட்ட பண்ணி தர்றேன். நாத்தடி ஆத்தே, இந்த சனந்தகார அம்மாவோட மதினியாகிற பொம்பளை ரொம்ப மோசமா இருக்கும் போல. ஆத்தடி அப்பா எப்படி பேசுது. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கின்னு போல இருக்கு. அத்தே சாமி, இவங்க கதையதையும் பேசிக்கிருக்காங்க. கல்யாண பேச்சுக்கு வாங்கடாண்டா இவங்க சம்மந்தமே இல்லாம ரோட்ல வச்சு சண்டை போட்டு கிடக்காங்க. என் பிள்ளை வேற எப்ப தலையை கட்டும் ரெடியா இருக்காங்க. ஆனா நீ இருக்க பாத்தியா, ஊர் ரெண்டு ஓட்டு கிடந்தா கூத்தாடிக்கு கொண்டாட்டமுண்டு. அவங்க தானே எங்கன்னா என்ன பிரச்சனை இருக்காங்க. உனக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம் கல்யாணம் ஒரு படத்துல ஆத்தா எனக்கு கல்யாணம் ஆத்தா எனக்கு கல்யாணம் தெரிஞ்சிருக்கீங்க.